Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th சயின்ஸ் யூனிட் நம்பர் 5 ஆக்கோஸ்டிக்ஸில் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் 1 வந்து பார்க்க போகிறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சவுண்ட் வேவ் வந்து இருக்குது. அந்த சவுண்ட் வேவோட ஃப்ரீக்வன்சி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 200 ஹெர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரீக்வன்சி என்ன டினோட் பண்ணுவோம், அதோட வேல்யூ 200 ஹெர்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த சவுண்ட் வேவோட ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு இல்லைனா வெலாசிட்டி ரெண்டுமே ஈக்குவல் தான். அப்படின்னா v இஸ் ஈக்குவல் டு எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 400 மீட்டர் பர் செகண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மீடியம்லேருந்து வருது. அடுத்தது அந்த சவுண்ட் வேவோட வேவ் லென்த் வந்து என்னவாக இருக்குங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு ஃபார்முலா எழுதிக்கிறேன். வெலாசிட்டியோட ஃபார்முலா வந்து என்னென்னா v இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு லாம்டா. அதாவது வெலாசிட்டியையும் வேவ் லென்த்துக்கும் ரிலேஷன் கொடுக்கக்கூடிய ஃபார்முலா இதுதான். வெலாசிட்டியோட நார்மல் ஃபார்முலா வந்து என்னென்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். இதான் வந்து வெலாசிட்டியோட நார்மல் ஃபார்முலா. ஆனால் நம்ம இங்கே எழுதியிருக்கிறது வந்து வேவ் லென்த்துக்கும் வெலாசிட்டிக்கும் நடுவில் இருக்க ரிலேஷனை சொல்லக்கூடிய ஃபார்முலா. இது வந்து v இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு லாம்டா. அடுத்தது வேவ் லென்த்து தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வேவ் லென்த்தை வந்து எதை டினோட் பண்ணுவாங்கன்னா லாம்டா தான் வந்து வேவ் லென்த்தை டினோட் பண்ணும். அப்படின்னா நான் இங்கே என்ன ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுறேன். ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னா எனக்கு லாம்டா இஸ் ஈக்குவல் டு v பை என்னன்னு கிடச்சிடும். நான் லாம்டா இஸ் ஈக்குவல் டு வியோட வேல்யூ என்னென்னா 400 மீட்டர் பர் செகண்ட், யூனிட் எழுதணும்னு தேவையில்லை, டிவைடட் பை என்னோட வேல்யூ என்னென்னா 200. இப்போ ஜீரோஸ் வந்து கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்கும்னா 4/2 கிடச்சிருக்கு. 2 1s are, இது 2 2s are. நான் லாம்டா இஸ் ஈக்குவல் டு 2. லாம்டாவை எதில் மெஷர் பண்ணுவாங்கன்னா மீட்டரில் வந்து மெஷர் பண்ணுவாங்க. நான் லாம்டா இஸ் ஈக்குவல் டு 2 மீட்டருங்கிறது தான் ஆன்சர். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.